முக்கியமாக எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் இந்த கோட்டு வந்துச்சுன்னா இப்போ எல்லா மக்களும் போய் பார்க்குற இப்போ நிறைய ஸ்க்ரீன் இருக்கும் எல்லாமே ஃபில் ஆகுமா அந்த சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இப்போ சென்னையில் எல்லா தேட்டரும் இல்லை தமிழ்நாடே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா தேட்டருமே இது படம் மட்டும்தான் ஓட்டுறதுனால எல்லா தேட்டருமே ஃபுல்லாக தான் போகும். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணுறோன்னா இந்த படத்தில் வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அது ரெக்கார்ட் இதில் பெருசாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு 1000 2000 அப்படின்னு சில பேர் பிளாக்ல ஓட்டுற மாதிரியான சில சூழல்கள் இருக்கு இல்லையா, அது கட்டுப்படுத்த முடியுமா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வெளியில் போய் பிளாக் டிக்கெட்னு வாங்காதீங்க. இப்போ வந்து இந்த படம் ஒரே எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுது. காலையில் ஷோ இருக்கா, விடிகால ஷோ இருக்கா, ஸ்பெஷல் ஷோ இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? பொதுவாகவே சென்னையில் வந்து இப்போ வந்து ஏர்லி மார்னிங் ஷோ. அந்த கோட் படம் இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சூடு பிடிச்சிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லும் போதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சுல்ல, அது உண்மையா? அது உண்மைதான். ஆனால் இப்போ வந்து அந்த அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் படத்தோட நெருக்கத்தில் வந்து அதோட இது ஃபுல்லாக மாறிடுச்சு. ஏன்னா லியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக இருந்தது. படத்தோட எதிர்பார்ப்புனால தான் அந்த படமே கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் படம் அது வந்து உங்களுக்கே தெரியும், அதோட பாக்ஸ் ஆஃபீஸும் பயங்கரமாக பண்ணிருச்சு. இப்போ வந்து அதே மாதிரி தான் கோட்டுக்கு வந்து ஹைப்பே இல்லை, என்ன யாரும் அப்டேட்ஸ் கேட்கல, பெருசாக ஒரு இதுவே இல்லை. ஆனால் இப்போ படம் வர டைமில் வந்து அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஆகிடுச்சு எல்லாருக்குமே. டெய்லியுமே இப்போ புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு ரசிகர் கூட்டம் வந்து இப்போவே வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இருக்குது இப்போ. இப்போ லியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் வந்த ஒரு படம். அதே மாதிரி வந்த உடனே இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் சொன்னாங்க. பாசிட்டிவாக சில பேர் சொன்னால் கூட நெகட்டிவாக சில பேர் சொன்னாங்க. அது அந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸை பாதிக்கலையா? வாரிசுக்கு இருந்த அதோட டாக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட அந்த படமே நம்ம இங்கே வந்து கேசினோவில் வந்து 3rd வீக்கில் சாட்டர்டே சண்டேலேயே ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. அப்போ ஒரு படம் வந்து நம்ம தேட்டருக்கெல்லாம் 1 வீக் 2 வீக்ஸ் ஒரு படம் ஓடுதுனாலே பெருசு. அதுவே ஒரு 3rd வீக்கில் வந்து அந்தளவுக்கு அது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருந்தது. அதனால் இப்போ ஆக்சுவலாக ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஓப்பனிங் இருந்தாலே அந்த படத்துக்கு வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் இல்லாத ஷோவே இருக்காது விஜய் படத்தில். கோட் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற மல்டி காஸ்ட் வேறு படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணுறோன்னா இந்த படத்தில் வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அது ரெக்கார்ட் இதில் பெருசாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லா நடிகர்களுக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் பெருசாக போக மாட்டேங்குது இல்லையா? ஆனால் விஜய் மாதிரியான ஒரு ஹீரோடைய படம் வரும்போது படத்துக்கு என்ன ரிவ்யூ இருந்தாலும் தாண்டி இந்த ஃபேமிலி ஐட்டம்ஸ் படத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவர் எப்படி அதை மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்குறாரு? என்ன ட்ரிக் அது? தேட்டருக்கெல்லாம் இப்போ நிறைய படம் வந்து ஓடிடிலையும் சீக்கிரமாக வந்துடுது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து எல்லா படத்துக்கும் வீக் போய் படம் பார்க்கணுன்றதை தாண்டி ஒரு பெரிய விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், அந்த மாதிரி அந்த பெரிய மல்டி ஸ்டார் அந்த ஒரு பேன் இந்தியா மூவிஸ் வர்றது தான் வந்து படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூஸை வந்து உதறி தள்ளிட்டு தேட்டருக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அது எந்த வீக் டேஸில் நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலே இல்லாத டேட்டில் வந்தால் கூட அன்றைக்கி ஈவினிங் நைட்டோட ப்ரெஷர் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோ இருக்கும் போதே நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோக்கு உள்ள ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் இல்லாமல் ஏமாத்துறதோட திரும்பி போவாங்க. ஸோ ஏன்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஃபேமிலியாக போகணும், அந்த படத்துக்கு நம்ம போகணுன்றது தான் அவங்களோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். அது போக இப்போவும் சில பெரிய படங்களும் இப்போ வாழை அதெல்லாம் கூட இப்போ மகாராஜாலாம் நீங்கள் அது படம் வந்து ஜெயிச்சனால அதோட ஆர்டிஸ்டையும் தாண்டி படம் வந்து பெருசாக ஓடுது. ஆனால் வந்து விஜய் அஜித் படங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே அந்த எதிர்பார்ப்புலேயே படம் வந்து பெருசாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அதோட கீ ட்ரிவன் விஷயம் வந்து என்னதுன்னா ஆர்டிஸ்ட்டு தான். இப்போது நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தேட்டரில் வந்து ஓடும் பெருசாக போகும். இப்போ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பெருசாக ஹைப் இல்லைல்ல, அப்போ உங்கள் சைடில் இருந்து ஒரு கேள்வி இருந்துச்சா, இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இல்லையே, இப்போ விஜய் படம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஹைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா, இல்லைனா படம் ஹைப் இல்லாமல் வர்றது நல்லது அப்படிங்கிற எண்ணம் தோணும்? இல்லை, இந்த படத்துக்கு வந்து ஹைப் இல்லாமல் வர்றதே நான் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹைப் இல்லாத காரணம்னா என்னென்னா, இப்போ வந்து விஜய்க்கு வந்து இப்போ லாஸ்ட்டு மூவிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து உங்களுக்கு இப்போ வாரிசுக்கும் ஹைப் இல்லாத காரணம் வந்து டேரக்டர் தான். டேரக்டருக்கு வந்து அந்த இது சொல்லலை. இப்போ லியோவுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு அவரோட ஹிட்ஸை வச்சு தான் முடிவு பண்ணாங்க. மாஸ்டர் அதுக்கப்புறம் கைதி, அதோட அந்த மாதிரி அந்த படத்தை வச்சு தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த படமும் நீங்கள் வெங்கட் பிரபுவும் சும்மா நீங்கள் சாதாரணமாக இது பண்ண முடியாது. அவரை வந்து செட் பண்ண படம் தெரியும், மங்காத்தா, அதுக்கப்புறம் இப்போ மாநாடு, சிம்புக்கு எடுத்தாலும் பெரிய எதிர்பார்த்ததை விடலாம் இல்லை. அந்த படங்களும் வரும்போது பெரிய எதிர்பார்ப்போடலாம் வரலை. அதுவும் வந்து வந்ததுக்கப்புறமா அதோட ரன் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி கோட்டோட எதிர்பார்ப்பு இல்லாததும் நல்லது தான். தேட்டர் வந்து பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஷோவில்
வெளியில் வந்து அந்த ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல, இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாக வந்துருச்சுனாலே அந்த எதிர்பார்ப்புன்ற பேச்சுக்கே வேலையெல்லாம் போயிடும். இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி வேறு எந்த படமும் வரல. இப்போ ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது கூட நாங்கள் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்கள் வரோன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. வேறு எந்த படமும் வரல இல்லையா? இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் இந்த கோட்டு வந்துச்சுன்னா இப்போ எல்லா மக்களும் போய் பார்க்குற இப்போ நிறைய ஸ்க்ரீன் இருக்கும், எல்லாமே ஃபில் ஆகுமா? அந்த சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த 4 நாள் வந்து ஃபுல்லாக தான் போகும். அந்த படத்தோட டாக் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அடுத்த வாரமே ஃபுல் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து தேட்டரோட மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெரிய படத்துக்காக எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க. அந்த படத்துக்கு போகலான்னு இப்போயே ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிறது வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறத வந்து தவிர்க்கும். இப்போ சென்னையில் எல்லா தேட்டரும் இல்லை தமிழ்நாடே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா தேட்டருமே இதே படம் மட்டும்தான் ஓட்டுறதுனால எல்லா தேட்டருமே ஃபுல்லாக தான் போகும். எந்த ஷோஸுமே இதை வந்து நீங்கள் மண்டே டியூஸ்டேஸில் தான் நீங்கள் கேட்கணும், படம் கம்மியாகுதா ஃபுல்லாக போகலையான்ட்டு. இந்த வீக் டேஸ்க்கு வந்து 4 நாள் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக போகும், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இந்த படத்துக்கு. ஒரு சில படங்களாகவே விஜய்க்கு வந்து மிக்சட் ரிவ்யூ தானே வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த படம் பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கிருச்சு, எல்லா மக்களுமே ஜனரஞ்சகமாக கொண்டாடுற ஒரு படமாக மாறிடுச்சுன்னா எவ்வளோ பெருசாக அந்த படம் இருக்கும்? நீங்கள் ஒரு விஜய் படம் ஹிட்டு ஃப்ளாப்பு அப்படின்றது இப்போலாம் இல்லவே இல்லை. இது வந்து முன்னாடி இருந்தது தான். இப்போ வந்து படம் மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருக்கா, பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கான்றது தான் நம்ம பேசுகிறோம். படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதில் எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லை. படம் வந்து இப்போது நீங்கள் லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் போச்சு அந்த சாட்டர்டே சண்டே வரைக்கும். மண்டேலேருந்து கூட ஒரு ஆவரேஜான ரிப்போர்ட், ஆவரேஜான டிக்கெட் புக்கிங். அதுவே இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னா மண்டே டியூஸ்டேஸ் வெனஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ்லலாம் கூட நெக்ஸ்ட் வீக்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படி இல்லைனா கூட இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் தேட்டர்னால மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சரௌண்டிங்லேயே வந்து ஒரு 5 தேட்டர் இருக்காங்கன்னா 5 தேட்டரில் எல்லா நம்பர் ஆஃப் ஷோஸுமே அந்த படம் தான் போக போகுது. இப்போ ஏன்னா வேறு எந்த தெலுங்கு படம், மலையாள படம், தமிழ்ல எந்த படம் எதுவுமே திருப்பியும் ரன் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அதனால் இதை வச்சு கோட் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஷோஸ் போகிறனால மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது கூட ஹவுஸ்ஃபுல் ஆகி டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறவங்க தான், அவங்க தான் அந்த அவங்களுக்கு தான் அது யூஸ்ன்றதை பொறுத்தும் நல்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு. சூப்பர். இப்போ ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காலையில் ஷோ இருக்கா, விடிகால ஷோ இருக்கா, ஸ்பெஷல் ஷோ இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஜியோ தான் நம்ம இது பண்ணோம். பொதுவாகவே சென்னையில் வந்து இப்போ வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஜியோ வந்ததுன்னா நாங்கள் வந்து ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணுவோம். இல்லைனா டெய்லியுமே வெறும் ரெகுலர் 4 ஷோஸு. சாட்டர்டே சண்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. இப்போ விநாயகர் சதுர்த்தி இருக்குது, சாட்டர்டே சண்டே ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே. அன்றைக்கி மட்டும் 5 ஷோஸ் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ அது வந்து காலையில் 9 AM தான் ஸ்டார்ட் பண்ணுறதா ஐடியா இருக்கும். இஃப் சப்போஸ் கவர்மெண்ட் ஜியோ வந்து டைமிங் இன்னும் முன்னாடியே உங்களுக்கு டைமிங் கொடுத்தாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. நாங்கள் வந்து டெய்லியுமே 4 ஷோஸ் தான் ரன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே மட்டும் 5 ஷோஸ்க்கு நம்மளுக்கு பெர்மிஷன் இருக்குது. அதனால் அது மட்டும்தான். இப்போ பொதுவாகவே ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் வந்துச்சு அப்படின்னா டிக்கெட் ரேட் வந்து 3000 வைக்கிறாங்க, 4000 வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த படத்துக்கான அடிப்படையான டிக்கெட் ரேட் அப்படின்னு என்ன நிர்ணயம் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 1000 2000 அப்படின்னு சில பேர் பிளாக்ல ஓட்டுற மாதிரியான சில சூழல்கள் இருக்கு இல்லையா? அது கட்டுப்படுத்த முடியுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கட்டுப்படுத்தலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து நாங்கள் என்ன இதில் சொல்ல வரோன்னா, வெளியில் போய் பிளாக் டிக்கெட்னு வாங்காதீங்க. இப்போ வந்து இந்த படம் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்க தான் போகுது. ஒரு தேட்டரில் டிக்கெட்டை வந்து பயங்கரமாக வெளியில் போயிட்டு 2000 3000 கொடுத்து டிக்கெட்ஸ்லாம் வாங்காதீங்க. டிக்கெட்டோட விலை என்னன்றதை நம்மளுக்கு நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறோன்னா, ஷோஸை வந்து ஆன்லைன்லேயும் நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் என்ன ப்ரைஸ்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. அதே டிக்கெட் தான் கவுண்டர்லேயும் இருக்க போகுது ரேட்டு. ஸோ நீங்கள் கவுண்டர்லேயும் வந்து புக் பண்ணலாம். கவுண்டரில் இல்லை, ஆன்லைனில் ஓப்பனில் இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணலாம். அடுத்தடுத்த ஷோஸ்க்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உள்ள டிக்கெட் ரேட் தான் விற்கிறோம். எதுவுமே யாருமே இந்த 500 1000க்கு இந்த படத்துக்கு விற்கல. அதனால் வந்து வெளியில் வந்து நீங்கள் பிளாக்ல வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து டிக்கெட்டை வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி 1000 2000 வாங்கிட்டு டிக்கெட்டை ஃபேக் டிக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் தேட்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அந்த டிக்கெட் உண்மையான டிக்கெட்டா அப்படின்னு பார்த்து தேட்டரில் வாங்குங்க. இல்லை நம்பிக்கையாக ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஆன்லைனில் புக் பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ஃபேக் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தால் கூட நாங்கள் எப்படி என்டர்டைன் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லா டேட்டாஸும் இருக்கும். நீங்கள் எப்படி புக்கிங் டைம்லேருந்து புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்லேருந்து அந்த டிக்கெட் எங்கள் தேட்டரில் உள்ள பிரிண்டா இல்லையான்னு எல்லாமே செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி ஸ்கேம் ஆகாதீங்க அந்த ரேட்டுக்கெலாம். நாங்கள் என்ன டிக்கெட் ரேட் வந்து என்ன நார்ம்ஸில் இருக்கோ அந்த ரேட் தான் நாங்கள் வந்து கொடுப்போம். பால்கனிக்கு ஒரு ரேட்டு, கீழே ஒரு ரேட்டு, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் போய்ட்டு வெளியில் 2000 அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்காதீங்க. பிளாக்ல விற்கிறவங்களுக்கு நான் அது சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். கசினோ தேட்டரை வச்சு சொல்லும்போது கூட இப்போ நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் வந்து இப்போ கசினோ தேட்டரில் நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான சில மெசேஜஸ் போகிற மாதிரி நம்ம பார்த்தோம். நீங்கள் அது சம்மந்தமாக உங்களோட ட்விட்டர்லேயோ இல்லை எக்ஸ் தளத்துலையோ நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறீங்களா? அது நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, இப்போ நான் படத்துக்கு வந்து நாங்கள் வந்து குறிப்பாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி புக்கிங்லாம் நாங்கள் மூவ் பண்ணுறோம் அடுத்தடுத்த ஸ்டெப்புன்ட்டு. எப்போ நெக்ஸ்ட்டு புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறோன்றதை நாங்கள் தான் சொல்கிறோம். அதில் ரேட்ஸும் நாங்கள் வந்து அதிலே இருக்க போகுது. ஏன்னா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து நான் டிக்கெட்ஸ் கிடைக்கலன்ற இதில் வந்து அந்த மாதிரி ஏஜென்ட்ஸு இல்லை புக்கிங் இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறவங்கள வந்து அவங்க அணுகுறாங்க. அதை தான் நான் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். நானே வந்து பர்சனலாக 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க எக்ஸ் தளத்தில் கூட. அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எந்த டிக்கெட்ஸுமே நாங்கள் இன்னும் கொடுக்கவும் ஆரம்பிக்கல. பிளாக் டிக்கெட்ஸ் ரேட்டெல்லாம் நீங்கள் அது வந்து ஃபுல்லாகவே ஸ்கேம், யார்கிட்டையும் வாங்காதீங்க அப்படின்னு நானே சொல்கிறோம். இதுக்கு நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறோன்னா, எப்போ புக்கிங் ஓப்பன்றதை நாங்கள் முதல்ல இன்டிமேட் பண்ணலான்னு இருக்கோம். போத் கவுண்டர் அண்டு ஆன்லைன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் புக்கிங் மட்டும் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். அதை நாங்கள் வந்து மெசேஜாகவே கன்வே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கவுண்டர் புக்கிங் டைமிங் அண்ட் டேட் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் ஆகும். நாங்கள் எக்ஸ் தளத்துலையும் போடுறோம், ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதுலேயும் நாங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறோம், என்ன டைமிங் இருக்குது அப்படின்றத. அது தெரிஞ்சிச்சுன்னா மேபி அவங்க அதை ஃபாலோ பண்ணி அதை வச்சு அவங்க ப்ரையாரிட்டி பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு, வெளியாளுங்கிட்ட போகாமல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.